நம்ம வந்து 2024 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஒரு பேப்பர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அது போல், ஆனாலும், ஆகையால், அதனால். இணைப்புச் சொல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இணைப்புச் சொல்லு தான். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இரு பொருள் தருக. தலை. தலைனா என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முதன்மை சிரம், கயமை சிரம், வாய்மை சிரம், இறுதி சிரம். ஸோ சிரம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சிரம்னா தலை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள். முதன்மை தலையாய கடமைன்னு சொல்லுவாங்க. தலையாய கடமை முதன்மையான கடமை. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு பொருள் தருக. நிறைனா என்ன அப்படிங்கிறதுக்காக. நிறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்பு விடை, சார்பு எடை, சால்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷனாக சால்பு எடை. இதுதான் நிறை. இந்த நிறைக்கு என்ன பொருள்னா சால்பு எடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவுக்கான சரியான விடை தேர்ந்தெடு. ஒரு பேரா கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல பேரா பாருங்கள். கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பேரா படித்து பாருங்கள். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. கீவேர்ட்ஸை மூலம் மார்க் படிக்கணும். ஸோ தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருந்தால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். ஸோ பாளையங்கோட்டையை தான் என்ன சொல்கிறாங்க? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின் வாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன கொடுங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. பாளையங்கோட்டைங்கிறது கிழக்கு. அந்த பத்தியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு. ஏன்னா கிழக்கில் பாளையங்கோட்டை, மேற்கில் திருநெல்வேலின்னு பார்த்தோம் நம்ம. அதை பற்றியில் பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். அதனால தான் அதாவது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்பவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். நம்மளுக்கு அந்த 10 இதுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின் பாருங்கள். சொற்பொருளில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழுபம் வங்கம், இயம்பினான் பயின்றால், அன்னமான, கூழ்கழி. ஸோ உரித்திரிச்சொல், இடைத்திரிச்சொல், வினைத்திரிச்சொல், பெயர் திரிச்சொல். ஃபஸ்ட்டு பாருங்கள். அழுபம் வங்கம் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா கடலை குறிக்குது. கடலைக்கும் வேறு பெயர்கள். ஸோ இது பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றாலுங்கிறது வினை திரிச்சொல். ஏதோ ஒரு செஞ்சுருக்காங்க, ஒரு செயல். அன்ன மானங்கிறது உரித்திரிச்சொல். கூர் கழிங்கிறது இடைத்திரிச்சொல். அப்போ ஏக்கு 4 பண்ணால் 4 3 2 1. ஆக்சுவலி இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 4 3 1 2 இப்படி தான் இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அழுவம் வங்கம் அப்படிங்கிறது கடலை குறித்த சொல். ஸோ இதை பெயர் திரிச்சொல்லும். இயம்பினா வினைச்சொலை குறிக்கும். அப்போ வினை திரிச்சொல். அன்னமானங்கிறது இடைத்திரிச்சொல். கூர்கழிங்கிறது ஒரு திரிச்சொல். அப்போ பண்ணுங்கள், பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ 4 3 2 1 இதுதான் இது கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷனாக வரும். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 10th கொஷின். சொல் பொருள் பொறுத்துக. தீர்வன, உவசமம், ஓர்தல், திறத்தன. தீர்வன அப்படின்னா என்னென்னா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கியிருத்தல். ஓர்தல்னா நல்லறிவு. திறத்தனா தன்மையுடையான. ஸோ ஏக்கு 3 வைங்க, 3 4 1 2. 11th பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை வராது. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. விளைநிலமாக இனிய சொல்லை கொல்ல இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக வரும். பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக. பன்மை விகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பா பாக்கள், ஈக்கள், காக்கள், மடுக்கள். பா ஆனால் ஒரு பாடல் பாக்கள். ஸோ இது கரெக்ட். அண்ட் ஈக்கள் இது கரெக்ட். ஓகே, அப்போ ஆ தான் கரெக்டு. இது ரெண்டும் இந்த மாதிரி வந்து வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பன்மை விகுதியாக வராது. ஸோ சரியான கலைச்சொல் ஆடிட்டர் கேட்டிருக்காங்க. ஆடிட்டர் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மேலாளர்னா மேனேஜர்னு வரும். ஓகே, முதல்வர் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்னு வரும். அலுவலர் வராது. பட்டய கணக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று பாருங்கள், இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியா இது பார்த்திங்கன்னா காற்றுன்னு ஒரு தலைப்பில் வந்து தமிழ் புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ காற்றாலை மின் இந்தியா வந்து முதலிடம் வகிக்கலை. பட் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது கரெக்டு. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரி. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. இதுவும் கரெக்ட். கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. பால், இலை, மாலை, கூடை. கூடை முடை. முடைனா என்ன? முடக்கிறது. இப்போ கூடை முடை தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதோடனா பால் பருகு, இலை பரி, பூனா கொய், இந்த மாதிரி வரும். தண்ணீர்னா குடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஒளி மரபு. அகவும் அப்படின்னா மயில் அகவும், குயில் கூவும், குயில் கூவும், புறா குணுகும், கிளி கிளி பேசும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அனுமதி. இது ஆல்ரெடி பழைய கொஸ்டின் பேப்பர் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி இல்லையா, அந்த பேப்பரில் இதே கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ரிப்பீட்டடாக இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பராக பார்க்க தான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து எதுவும் புதுசாக கேட்க போகிறது இல்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதை வந்து நம்ம எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஏனெனில் இதை வந்து 2-3 டைம் நீங்கள் அட் டைம் பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஸோ இங்கே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து தோணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம், எந்த ஒரு டவுட்டும் வராது உங்களுக்கு. ஓகேவா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. 20th கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும் 2 நாட்கள். செய்தியில் பார்த்துருவீங்களா? சரியான இணைப்பு. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். ஸோ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரம் குட்டவேர் மரவேர். இது வந்து புணர்ச்சியில் வந்து 3 விதி இருக்கு இல்லையா? தோன்றல், கெடுதல்,
திரிதல், இது கெடுதல் விதி. இம்மு கெட்டு மறவேர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 22. சொற்களை இணைத்த புதிய சொற்கள் நாட்டுப்புறப்பாடல், நாட்டுப்புறம் கூட்டல் பாடல், நாட்டுப்புறப்பாடல் இப்போ வரும். இம்மு கெட்டு இப்போ வரும். நாட்டுப்புறப்பாடல். நெக்ஸ்ட் பாருங்கள் 23. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இன்னைக்கு அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. இன்றைக்கு காத்தால காலையில், காப்பி அப்படிங்கிறது குழம்பி நீர் குடித்தேன். காப்பிங்கிறதுக்கு இது வந்து இதில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கலைச்சொல் காப்பிங்கிறது குழம்பி நீர். தேநீர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து டீ. நெக்ஸ்ட் பாருங்கள் நிறுத்தக்குறிகள். ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ. ஓங்கிறதுல ஒரு ஆச்சரியக்குறி. ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ ஒரு கொஷின் மார்க். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஊரில் மறுவை. ஸோ மயிலா போனால் மயிலை, மதுரை வராது. மண்ணைங்கிறது மன்னார்குடி. நம்ம பழைய கொஷின் மார்க் பார்த்துருவோம் இல்லையா. ஆம்பூர் தான். தஞ்சாவூருக்கு தஞ்சை. புதுக்கோட்டைக்கு இருக்குது புதுகை வரும். இருபத்தி 7 பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஒஞ்சி அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தமா. ஒஞ்சினா ஒன்று. நெக்ஸ்ட் 28 பாருங்கள் உனக்கு பாடத் தெரியுமா என்றுனாக்கு ஆடத் தெரியும். அதுக்கு இனமாக சொல்கிறாங்க பாருங்கள். பாடத் தெரியுமா ஆடத் தெரியும், இனமொழி விடை. அவ்வளோதான். உருவது குறைனா இதனால இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஒட்டுறதுன்னா இது பண்ண அதனால் இது நடந்துச்சுன்னு சொல்கிறது. வினா எது தான் ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கொஷின் கேட்காது. அவ்வளோதான். கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக. டிசீஸ் அப்படின்னா என்னென்னா நோய். இப்போ ஏக்கு 4 2 வருது. ஏக்கு 4. சைடு எஃபெக்ட் அப்படின்னா என்ன பக்க விளைவு. பிக்கு 3. ஸோ ஆப்ஷன் ஏ. ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லீடர்ஷிப். சரியான கலைச்சொல் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்ன தலைமை பண்பு. ஓகே தலைமை பண்பு தான் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளவு வாக்கியம் என கண்டறிந்து செயல்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செயல்பாட்டு வினைத்தொடர் இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அப்போ செய்யப்பட்டது, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. அவ்வளோதான். எவ்வகை வாக்கியம் தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. தன்வினை தொடரில் என்ன வரும்? பதவியை விட்டு நீக்கினான் வராது. பதவியை விட்டு நீங்கினான் அவன் போயிட்டான். அவ்வளோதான் தன்வினை. விலக்கப்பட்டான், நீக்கப்பட்டான் இதெல்லாம் வந்து வராது. விடைக்கேற்ற வினாசத்துக்கு அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும், அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். இதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். தவறாமல் என்ன செலுத்த வேணும்னா வரி செலுத்த வேண்டும். 34வது கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கவிதை எழுத தெரியும். அதுக்கு என்னமா சொல்கிறாங்க. ஸோ அது இனமொழி விடை. கதை கவிதை. நெக்ஸ்ட் சொற்களை முறையாக ஒழுங்கமைப்பட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடர் எடுத்து கண்டறிந்து எழுதுங்க. 36 போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான், இயற்கையோடு இருக்கிறான். மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான். அவ்வளோதான். 37 சரியான தொடர் எழுது கண்டறிந்து எழுதுக. இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றார். கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகர வரிசை. இது அ வரிசை தான், ஈஸியாக எழுதலாம். அ ஆ இ ஈ ஓ ஓ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆழம் இல்லை, ஊ தான் இருக்குது. உயிர், அடுத்தது எளிமை, ஏது, ஒழுக்கம். இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 39வது வேர்ச்சொல்குரிய வினையாளர் பேர் தாங்கிறதுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் வரும்னா தந்தவன். வினையாளர் பேர் தந்தவன். தருதலுங்கிறது வந்து தொழிற்பெயராக வரும். தொழிற்பெயர். ஓகே தந்தவன்.
கொடுத்தோர், அதெல்லாம் வந்து வினையால் நிரம்பியார். நெக்ஸ்ட்டு பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல் இது. பண்ணா பாடல் வரும், ஓசை வரும், பாடல் வரும், பனி வந்து வராது. நெக்ஸ்ட்டு 41 பாருங்கள். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல். நெக்ஸ்ட் பாருங்கள் 47. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ மனம் 3 சொல்லிதான். மனம் வீசியது, வீசும். பூ மனம் வீசும். இந்த மனம்ங்கிறது உள்ளம். நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 43வது கொஷின். வன பாதுகாப்புலர் வைல்டு அனிமல்ஸ் வராது. வன விலங்குகள் தான் வைல்டு அனிமல்ஸுங்கிறது வரும். ஸோ காடுங்கிறது ஐலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. தீவுகள் சொல்கிறாங்கன்னா அது ஐலாண்ட். ஸோ வனவியல் ஃபாரஸ்ட்ரி இதுதான் கரெக்டு. சரியான மரபு சொல்லி தேர்ந்தெடுத்துருங்க. 44. ஆந்தைங்கிறது என்ன பண்ணுன்னா அலரும். அகவுங்கிறது மயில், கூவுங்கிறது குயில், பேசுங்கிறது கிளி. ஓகே. பொருந்தா சொல்லுகிறது. கிணறு கேணி. பொருந்தா சொல்லுகிற கிணறு கேணி கரெக்டு. சித்தம்னா உள்ளம், ஆழினா கடல் தான், ஊழினா உலகம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 46 பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது. சில, தட, தவ, சால. எது அப்படின்னா சிலங்கு தான். தட, தவ, சால இதெல்லாம் வந்து உரிச்சொல். அடுத்தது பாருங்கள். இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. இடம் வகை அறிந்து. யான், யாம், யாங்கள், அவருங்கிறது வராது. இதெல்லாம் பாருங்கள். யான், யாம், யாங்கள் இதெல்லாம் வரும். அருகுற என்ற சொல்லின் எதிர்ச்சொல். முதல்ல இதுக்கு என்ன மீன் தெரிஞ்சால் தான் நம்ம எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். அருகுற அப்படின்னா என்னென்னா அருகில்னு அர்த்தம். ஸோ அருகில். ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் தொலைவில். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு சொல் தரும், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ் அப்படின்னா நாளிதழ், உதடு ரெண்டுமே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 50வது கொஷின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இதெல்லாம் இன்னும் தன்மை 3 சொல்லியின் தன்மைங்கிறது தான் குளிர்ச்சியை வந்து மீனிங் தரும். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. ஸோ எங்கும் சூழ்ந்த அறியாமை நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. அதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு குரில் நெறி வேறுபாடு பாருங்கள். பொலி, போலி. இந்த போலிங்கிறது சாயல், இந்த போலிங்கிறது அழகு, அழகு சாயல். ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு குரில் நெறி மாற்றம் பொருள். பெரு, பேரு. பெருங்கிறது பெரிய, பேருங்கிறது பெயர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் 54 பாருங்கள். சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்தா. பழம், பழங்கள், பழக்குலை, பழக்குவியல். பழக்குலை தான் கரெக்ட். சொற்களின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆடு, ஆட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அன்னம்மாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அவர்கள் வரவேற்றார்கள் கரெக்ட். அவர்கள் வரவேற்றான் இது ஒருமை, தப்பு. அவர் வரவேற்றன இது வந்து அக்ரிணை, அதுவும் தப்பு. வரவேற்கின்றன இதுவும் வந்து வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 57. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பொருள் புதங்களால் ஆனது என்றான். வராது. என்கிறார் கரெக்ட். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். ஆனது என்பார். என்பார்னா எதிர்காலம், வராது. என்கிறது அக்ரிணை, கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மையற்ற பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். ஓடினார்கள் அப்படிங்கிறது வராது. கலிங்க வீரர்கள் ஒருவரை முந்திக் கொண்டு ஓடினர், அதாவது கரெக்டாக வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொல் பொருள் தருங்க.
59 வித்து அப்படின்னா என்னென்னா விதை, கலைனா வேண்டாத செடி. இப்போ பிக்கு 4 எடுத்தாவே ஆப்ஷன் ஏ வந்துடும். ஸோ A2. ஓகே. ஈனா பெற, நிலன் அப்படின்னா நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஓர் சரியானது நம்ம பார்த்தது தான். ஓர் அப்படின்னா உயிர், ஒரு அப்படின்னா உயிர்மை. இதை நான் எதுக்கு ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லி இந்த ரூலை ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன்னா, அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் இதில் நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு லாபம் தான். ஓகே, அதனால் ஒரு மார்க் எனக்கு வருது. ஸோ நம்ம சப்போஸ் 20ங்கிறது அவங்க ஃபைனல் கட் ஆஃபாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 19 எடுத்துட்டோம், இது ஒரு மார்க் அப்படின்னு சொல்ல போகும்போது இது நம்மளுக்கு 20ன்னு இருந்தால் கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் அப்படி கூட என்ட்ரு ஆகிடும். அவ்வளோதான், வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொல்லும் போதே நீங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஓர்னா உயிர் எழுத்தாண்ட வரணும், ஒருனா உயிர்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓர் காட்டின் வருமா வராது. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஒரு காட்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிழை திருத்துதல் கீழ்காணும் திருத்தலில் ஒரு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 62. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. யாண்டு என்ற சொல்லின் பொருள் இது. யாண்டு அப்படின்னா எங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 63. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. உருனா என்ன, அழகு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது அப்படிங்கிறோம். கிளை அப்படின்னா கொம்பு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான மார்க் பண்ணிக்கணும். தவறான. செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இது கரெக்ட். காப்பி இலக்கியம் அப்படின்னா என்னது, எபிக் லிட்ரேச்சர். பக்தினா டிவோஷனல். நவீனனா மாடர்ன் லிட்ரேச்சர். ஆனால் இங்கே ஃபோக்குன்னு கொடுத்தாங்க, இது நாட்டுப்புற லிட்ரேச்சர். ஸோ தப்பு. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 66. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருக்க. வெள்ளம் வெள்ளம். வெள்ளம்னா ஒரு இனிப்பு, வெள்ளம்னா ஓடும் நீர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பாருங்கள் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதுக்கு தான் போடணும். வெள்ளம் இனிப்பு, இந்த வெள்ளம் பெரியலானா ஓடும் நீர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருங்க. மாலை, பூ மாலை, மாலை பொழுது. ரெண்டுமே கரெக்டு. இந்த மாலைக்கு ரெண்டுமே மீனிங்காக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடைக்காற்று. வாடைக்காற்று இது நம்மளோட தமிழ் புக்கில் ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. கிழக்கிலிருந்து வீசுவது குணக்குன்னு சொல்லுவாங்க, மேற்கிலிருந்து குடக்குன்னு சொல்லுவாங்க, வடக்கு வந்தது வாடைக்காற்று, தெற்குனா தென்றல் காற்று. ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் தான் வடக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 69. சரியான வினாச்சொல்லை தெரியுது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. எங்கே. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர். எத்தனை நம்பர்ஸ் குவான்டிட்டியில் தான் சொல்லுவாங்க, எத்தனை பேர். பொருத்தமான காலத்தில் முருகன் வந்தான். முருகன் வந்தான், அவ்வளோதான், இறந்த காலம். வருகின்றான்னா நிகழ்காலம், வருவானா எதிர்காலம். ஓகேவா. 72வது கொஸ்டின் பாருங்கள். எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடி. வாங்க சாமி வாங்க, வாருங்கள் சுவாமி வாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். 73. சரியான பேச்சு வழக்கு தொடர். இதோ எழுப்புகிறேன், இதா எழுப்புறேன், இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகின்றான். பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க, இதா எழுப்புறேன். எழுத்து வழக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவோம். 74 பாருங்கள். சரியான நிறுத்தக்கூடிய இருப்பட தொடரை கண்டுபிடி. யாழினி நிலாவிடம். யாழினி நிலாவிடம் ஒரு கம்மா வருதுங்களா. யாழினி நிலாவிடம். ஓகே. நாளை சென்னைக்கு போகலாம். டபுள் கொட்டேஷனில் சொல்கிறது. ஒருத்தங்க 1 to 1 பேசும்போது டபுள் கொட்டேஷன் என்று கூறினால் ஃபுல் ஸ்டாப் வந்துடுச்சு. அவ்வளோதான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான நிறுத்தக்கூடிய இடைப்பட்ட தொடரை கண்டுபிடி. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஸோ ஆப்ஷன் ஏ. சேரர்களின் பட்டய பெயர்களில் கொல்லி, வெப்பன்,
மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 76. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். எரடு அப்படின்னா என்ன? இரண்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வாலண்டியர்னா தன்னார்வலர். இதுதான் கரெக்டு. சென்டென்ஸ்னால் பதிவிறக்கம் கிடையாது, டவுன்லோட்னா தான் பதிவிறக்கம். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். பாருங்கள். நீ படிக்கவில்லை என்றவுக்கு நான் எழுதுவேன். படிக்கவில்லையானா எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது. நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 80 பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்று திருக்குறள் கூறும் ஓமை பொருள். அது என்னென்னா, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்யுது. ஸோ ஒருத்த கையில் ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பொருள்னால், ஒருத்த குன்று மலை மேலே நின்றுட்டு ஒரு யானை போல கண்டு கழிக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பானது அப்படின்னு திருவள்ளுவர்னு சொல்லுவார். அதுதான் குன்றேறி யானைப்போ கண்டற்றால் அப்படிங்கிறது மீன். 81 பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள் ஊமை கூறும் பொருள். ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஸோ அதாவது ஒரு பேராசிரியர் இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற செல்வமானது எதுக்கு ஒப்பானதுன்னா, ஊருக்கு நடுவே ஒரு விஷமுள்ள மரத்தில் பழங்கள் காய்ச்சி தொங்குவதற்கு சமமாக, காய்ச்சி பழுத்து தொங்குவதற்கு சமம் சொல்கிறார். ஸோ அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 82 கொஸ்டின் பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்து கொள்ளுல. தன்னை தோண்டுபவரையும் இந்த நிலம் எப்படி பொறுத்துக்குதோ அது போல் நம்ம பொறுமையால் எல்லாத்தையும் வந்து சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தயாரை. நம்ம எழுதி யார் பேசினாலும் அது வந்து பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மீனிங் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாக்கிய அமைப்பினை கண்டு. கவிதா பாடம் படித்தால் தன்வினை. கவிதாவால் பாடம் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 84 பாருங்க. விடை கேட்ட வினா அமைக்க. அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க, இல்லை கொஸ்டின் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர். 6 அறிவுடைய மனிதர்கள் யாரை உயர்தினை என்பர்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. யாரை? 6 அறிவுடைய மனிதர்கள். 85 பாருங்க. அகர வரிசை படி எழுது. ஆலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆ வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து ரெண்டாவது லெட்டர் என்ன பாருங்க. ரீ இன். நாக்கு அப்படி தானே வரும். ஸோ அந்நியர், அரிது. ஸோ ஆ ஆ முடிச்சிருப்பது. அப்புறம் இ இ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு வினைகளின் பொருள் இந்த பணிந்து பணித்து. பணிந்துன்னா என்னென்னா அடங்கி, பணித்துன்னா கட்டளை, பணித்தார். 87 பாருங்கள். அகர வரிசையில் எழுதுக. தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. தா, தேனி, தையல், அப்புறம் பூ, அப்புறம் மா. அப்புறம் தா ந ப மா தானே, அந்த மாதிரி. பா முதல்ல வராது, மா வராது. தையல், தேனி. ஃபஸ்ட்டு தே வரும், அப்புறம் தான் தை வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஸோ பாருங்கள். ஆசிரியர், பழம், மனிதன், அப்புறம் மாணவன். ஆப்ஷன் டி. குறில் அப்புறம் நெடில். நடை இந்த வயசில் வினைமுற்று வந்து நடந்தான். அவ்வளோதான். வினை முற்று தானே கேட்டிருக்காங்க, நடந்தான். நடத்தங்கிறது தொழிற்பெயர். வேர்ச்சொல்லின் வினையாளர் பொறு. பொறுங்கிறதுக்கு பொறுத்தார். அவ்வளோதான். கொடுத்தோர் அந்த மாதிரி. பொறுத்தல் அப்படின்னா என்னது? தொழிற்பெயர். பொறுத்தனா பெயர் சொல். பொறுத்து அப்படின்னா வினைச்சொல். நெக்ஸ்ட் கொஷின் 91 பாருங்க. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர்க்காக கொடு. கொடுங்கிறதுக்கு கொடுத்தல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் 92 பாருங்க. சாந்தம் என்பது எதிர்ச்சொல். சாந்தம்னா அமைதி, அதுக்கு எதிர்ச்சொல் கோபம். பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். பீடுனா என்னென்னா புகழர். ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் வந்து இழிவு. மூச்சடக்கி என்று சொல்லி பிரித்து மூச்சு குற்றல் அடக்கி. மூச்சடக்கி.
இச்சு குட்டல் ஊ அப்படின்னு வரும். அந்த உகரம் கெட்டு இச்சு குட்டலாக சாவாடும், மூச்சடக்கி. 95 பாருங்கள். செம்பயர், செம்மை குட்டல் பயிர், செம்பயர். வெண்சங்கு, இது பிரிச்சுன்னா வெண்மை பண்பு பெயர் குட்டல் சங்கு. சொல்லை பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுக இந்த சொல்லே கொடுத்துட்டாங்க பாருங்க. பிரித்தெழுதுகிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லு. பிரித்து குட்டல் எழுதுக, அவ்வளோதான். பிரித்தெழுதுக. 97 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். கலைச்சொல் வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்னா புல்லனம், முகநூல்னா ஃபேஸ்புக், செயலினா ஆப், இணையம்னா இன்டர்நெட். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். இது ஆல்ரெடி நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், இதுதான் கரெக்டு. ஐ இரண்டாம் வேற்றுமை விகுதி. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். 100 100வது கொஸ்டின் பாருங்கள். மரபு பிழைகளை நீக்கிடுங்க. மரத்தில் குயில் கரைந்து, காகம் தான் கரையும். குயில் அலறி வராது, குயில் கூவி கொண்டிருந்தது. அவ்வளோதான். தட்ஸ் இட். நம்மளோட 100 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இதோட இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததை வந்து திரும்பவும் அகெயின் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு கொஷின் பேப்பரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் படிச்சுட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை. See you in the next video.